ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா ரெசிபியை பரோட்டா, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்கு வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிய வரும். சால்னா பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை நம்ம ஹீட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 4 லவங்கம். இதெல்லாத்தையும் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம 2 சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் இன்றைக்கி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சரியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நீங்கள் துருவன தேங்காவும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காவை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை சேர்த்து நல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை நிறையா ஊற்றிக்கோங்க. அதாவது 4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை, சீரகம், பிரியாணி இலை, சோம்பு, லவங்கம், அப்புறமா மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இப்போ கூட நீங்கள் வெங்காயம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி அதுக்கப்புறமா அது மேலே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எம்டி சால்னா மாதிரி ரொம்ப எம்டியாக வேணும்னா வெறுமனே இந்த மசாலாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லை காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உடனே தண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் நல்லா அந்த பிரியாணியில் மசாலா, நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலுமே கடைசி, அதாவது லாஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடியாவது நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது கொஞ்ச நேரம் வேக விடணும். அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்னா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 100-150 ml வரை தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படி சரியாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து இப்போயுமே நம்ம கெட்டியாக இருக்க மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி வரல, கெட்டியாக தான் வருதுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சால்னாவும் கொஞ்சம் தனியாக வந்திருக்கறனால நல்லாயிருக்கு. இந்த சுவையான சால்னா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பரோட்டா, சப்பாத்தி, முட்டை தோசையோடலாம் ஒரு நல்ல காம்பினேஷன். இந்த சால்னா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.